முன்னோர்களுக்கு நாம் வந்து அமாவாசை திதி பிடிப்போம். அமாவாசை திதி பிடிச்சி சாமியை பார்க்க போகலாமா சார் அப்படின்லாம் சில கேள்விகள்லாம் உண்டு. இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈசனை வழிபடலாம். அமாவாசை அன்னைக்கு போய் எல்லா கோயில்கள்லையும் போய் கூட்டம் கூட்டமாக தங்கியிருக்கிறாங்க. அது தவறு. ஈசன் உண்மையிலுமே மாயாணத்தில் இருக்கக்கூடியவர். ஈசானிய லிங்கம் என்பது எங்கே உள்ளது? மாசாணத்தில் தான் இருக்கிறது, மாயாணத்தில். அப்ப ஈசன் என்பவர் வந்து ஆன்மாக்களை வழிநடத்தக்கூடியவர், ஆன்மாக்களை பாதுகாக்கக்கூடியவர். நாம் வாழும் காலத்திலும் நமக்கு உதவியாக இருப்பார். நம் காலத்திற்கு பிறகு நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கும் அவரை பாதுகாப்பளித்து பாதுகாப்பார். அப்ப நம்முடைய காலத்துக்கு பிறகும் நம்முடைய ஆன்மா என்பது இறைவனிடத்துல தான் இருக்கும். அப்ப நம்ம முன்னோர்களுடைய ஆன்மாவும் அங்கே தான் இருக்கும். அந்த அமாவாசை அன்று இறைவனை வழிபடுதல் வந்து நலமே, தவறில்லை. இது நான் மட்டும் கூறவில்லை, சித்தர்கள் மகான்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது செவ்வாய்க்கிழமையில் அவர் கிரிவலம் வரலாமா? இது சமீபத்தில் சில சித்தர்கள் கூறியது எனக்கு தெரிய வந்தது. அமாவாசையை விட்டுட்டு செவ்வாய்க்கிழமை அன்றும் வரலாம். என்னுடைய அனுபவம் எல்லா நாட்களிலும் முடிந்தவர்கள் கஷ்டப்படாமல் வரணும், ஆண்டவனை ஒரு முகத்தோடு நினச்சிட்டு வரணும்னா எல்லா நாட்கள்லையுமே வரலாம். ஆனால் இரவு நேரத்தில் வருவதுதான் நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து இரவு என்பது வந்து சத்தங்கள் அதிகம் இல்லாத ஒரு காலம். அது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வது. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே காலையில் 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். இரவு என்பதுக்கு பேரே பிரம்மம் தான், அமைதி என்று பொருள். அந்த அமைதியான சூழலில் இறைவனை நாம் நாடி வரும்போது மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் என்பதற்காக தான் இரவில் வந்து கிரிவலம் வருகிறது. ஆகவே ஒரு முக்கியமான கருத்து, கிரிவலத்தினால் ஏற்படுகின்ற நன்மைகளை நான் சொல்லிட்டேன், எப்படி வரணுங்கிறதையும் சொல்லிட்டேன். ஒரு முக்கிய அரிய தகவல், இப்போது முக்கியமாக எல்லோரும் பேசப்படுவது வந்து இந்த வருகின்ற காலகட்டத்தில் மாணவர்களுக்கு முழு ஆண்டு பரீட்சை. முழு ஆண்டு பரீட்சை. இந்த முழு ஆண்டு பரீட்சை அப்படிங்கிறது ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கறது வந்து 10ஆம் கிளாஸ் 12ஆம் வகுப்பு